வணக்கம். இதில் வந்துட்டு இந்த ஹார்ட் டிசீஸ் சொல்கிறாங்க இல்லையா, தமிழக நோய், அதுக்கான மெடிசன் தான் அதில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். தன்னளவில் மிகுந்த மேல்நோக்கு கால் பருவ காலையும் வாத ஆகிய குற்றங்களையும் தன்னிலைப்படுத்தி பித்தத்தையும் பானவாயுவையும் ஒழுங்காக தொழில் புரிய செய்யும் மருந்துகள் வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய மெடிசன்லாம் பாருங்கள். இந்த மெடிசன் பார்த்திங்கன்னா இப்போது திரிபலா கரிச்சலுக்கு பார்த்திங்கன்னா திரிபலா, பன்னிப்பூ, சிலக்கொண்டைப்பூ, ஆமணுக்கு வேர், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கஷாயம் மாதிரி போட்டு குடிக்க சொல்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின் பொழுது நம்ம வந்து அந்த திரிபலா சூர்ணம் மட்டும் நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நம்ம உங்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப லூஸ் மோஷன் மாதிரி போச்சுன்னு அப்படின்னா அதுக்காக வந்து குறைச்சியும் இல்லை கூட்டியும் நீங்கள் வந்து உங்களுடைய உடல் வலிமைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்டபைரவ மாத்திரை காலையில் நம்ம சாப்பிட்லாம். ஓகேவா. அது வந்து நம்ம இதுலேயே கிடைக்கும், எம்காப்ஸ்லேயே கிடைக்கும். ஓகேங்களா. அஷ்டபைரவ மாத்திரை அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குடை கிருமிக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு மாத்திரை 1, 2, வேப்பந்துளி, கற்கம், நெல்லிக்காய் அளவு, நாக்குப்பூச்சிக்குடி. இப்போது இந்த முறுக்கு மாத்திரை வந்துட்டு 1 to 2 சரியா. நம்ம இது வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இந்த முறுக்கு மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பக்கெட்டிவ்ஸ் சரியா. இது வந்து ஒரு பக்கெட்டிவாக வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம லீவு நாளில் சரிங்களா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாத்திரத்தை வந்து ஒரு அடல்ட்டு அப்படின்னா ஒரு 2 மாத்திரை போடலாம். ஓகேங்களா. 2 மாத்திரை போட்டுட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா. வயிற்று வந்துட்டு தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம். ஓகேங்களா. அந்த மோஷனை வந்து நல்லா ஃப்ரீயாக அது வந்து பர்கட்டிவ் அப்படின்னா நம்ம பாடியில் ஃபுல்லாக அந்த ப்ளட்டு நான் சொல்ல புரியுதுங்களா, ப்ளட்டு ஃபுல்லாக வந்துட்டு பேஃபி ஆகும். அதுக்கு தான் வந்துட்டு இந்த முறுக்கு மாத்திரைன்னு சொல்கிறது. இப்போது வந்து ரொம்ப அதிகமாக போகுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பலம் கொஞ்சம் குறைச்சி இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அதிகமாக போகுது. லூஸ் மோஷன் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா. தயிர் சாதம் சாப்பிட்டிங்கன்னா இந்த மோஷன் போகிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், நம்ம பாடியுடைய அந்த ஒரு தண்ணி வந்துட்டு உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்துட்டு அந்த எலக்ட்ரோலைட் பவுடர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து குடிச்சிட்டே இருக்கலாம். ஓகேவா. இப்போது இந்த பருக்கட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடல்ட் எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்போ எல்லாருமே எடுத்துக்கலாம். எந்த நோயும் இல்லாதவங்களையும் எடுத்துக்கலாம். எந்த நோயும் இல்லாதவங்களும் வந்துட்டு எடுத்துகிட்டு இல்லாதவங்களும் இதை வந்துட்டு ஒரு 3 monthsக்கு 1 டைம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரியா. எடுத்துட்டோம்னா நம்ம பாடிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டீடாக்சிஃபிகேஷன் இது. ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு 1 வீக் அப்புறம் ஒரு 1 வீக் போல் காரமாக இது சாப்பிடக்கூடாது. சரியா. நான் வந்து வயிறு வந்துட்டு என்ன இருக்கும், புண்ணாக இருக்கும். ஏன்னா இதில் சேரக்கூடிய மருந்துகள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு மெட்டல்ஸ் கிடையாது, ஃபுல்லாக வந்துட்டு ஹெர்பல்ஸ் தான். புரியுதா. நேர்வாலம் அந்த மாதிரியான கொஞ்சம் இது ஹெவியான பிளான்ட்ஸ் இதெல்லாம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டொமக்குக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஹீல் ஆகிற மாதிரி, புரியுதுங்களா, ஹீல் ஆகிற மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்துட்டு காரம் ரொம்ப இல்லாமல் தயிர் சாதமே நீங்கள் 1 வீக் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க அந்த காரம் குறைச்சி சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா. அது ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு தரக்கூடிய மருந்துகள் சொல்லி பாருங்க. இதில் ஏதாவது ஒரு மருந்து தான் நீங்கள் வாங்கி வைக்கணும். சரியா. எந்த மருந்து கிடைக்குதோ அது நீங்கள் அது ஏதோ ஒரு எஸ்கேஎம் எல்லாம் வந்துட்டு இம்காப்ஸ் சரிங்களா. இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். எஸ்கேஎம் வந்து கொஞ்சம் விலை கூட இருக்கும். ஸ்கீஎம் வந்து இம்காப்ஸ் வந்துட்டு குவாலிட்டியாகவும் இருக்கும் மெடிசனு, விலை வந்து நார்மலாகவும் இருக்கும். புரியுங்களா. எஸ்கேஎம் வந்துட்டு மெடிசன் வந்துட்டு குவாலிட்டியாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் கூட இருக்கும்.
ஓகேங்களா? இதான் வந்துட்டு நம்ம பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் இதில் வாங்கி சாப்பிட்றது நமக்கு பெஸ்ட்டு. சரிங்களா? இன்கம்ஸில் வாங்கி சாப்பிட்றது நமக்கு பெஸ்ட்டு. அது பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஒரு மாத்திரை ஒரு 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 மருந்து சாப்பிட்டுக்கலாம். எப்படி? கஸ்தூரி, கோரோசனி, அந்த வசந்த குசுமாக்கிற மாத்திரை, பூர்ணச்சந்திர பூர்ணச்சந்திரோதயம், மகாராஜி மிருதாங்கம் சொன்னாங்க பார்த்தீங்க. மிருதாங்கம் சொன்னாங்க இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வசந்த குசுமாக்கிற மாத்திரை வந்து கிடைக்கிது. சரியா? அது கிடைக்கும். நம்ம போய் வாங்கிட்டு வந்து 1 to 2 சொல்லிட்டாங்க இல்லையா? 3 வேளை ஏதாவது ஏதாவது ஒரு மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா தேன் கூட சாப்பிடணும். இப்போது மாத்திரையாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மாத்திரையை போட்டுவிட்டு தேன் சாப்பிட்டுக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் புரியுதுங்களா? தேன் சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் விடணும். கேப் விட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தான் நீங்கள் வந்து தண்ணி குடிக்கணும். ஏன்னா அந்த உள்ளே போன தேன் வந்துட்டு டைல்யூட் ஆகிடும். சரிங்களா? அதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக நம்ம ஃபீல் பண்ணுறது தான். ஓகேவா? அந்த அப்சார்ப்ஷன் வந்துட்டு கம்மியாகும், அதுக்காக சொல்கிறது. அடுத்து பாருங்கள், பட்பம் சொல்கிறாங்க இல்லையா? பட்பத்தை வந்து பார்த்திங்கன்னா சிறுங்கி, பவளம், முத்து, சிப்பி, தங்கம் சொல்கிறாங்க பாருங்கள். இதில் வந்துட்டு இவங்க சொல்லிக்கிற அளவு தான் வந்துட்டு கிடைக்கும். என்ன? ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதிலேயே வந்துட்டு ஒரு குட்டியோடு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பூனில் நீங்கள் வந்து போட்டு சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், பட்பம், செந்தூரம் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஏதாவது ஒன்று. இப்போது வந்து நீங்கள் வந்து சிறுங்கி வாங்கிக்கலாம். சிறுங்கினா வந்துட்டு மான்கம்பு. சரியா? மான்கம்பு பட்பம் தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? சிறுங்கி வாங்கிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு அனிமிக்காக வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஐயக்காந்தம் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஐயக்காந்தம் வாங்கிக்கலாம். கோல்டு ஒரு கப்பை உடம்பாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஷயக்குள்ளதம் வாங்கிக்கலாம். சரிங்களா? பூர்ணச்சந்திரோதயம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு. சரிங்களா? இப்போது வந்து ஒரு ஸ்டாமினா வேணும் உங்களுக்கு, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணச்சந்திரோதயம் வந்து வாங்கிக்கலாம். இப்போது நீங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கும் பொழுது என்ன பண்ணணுன்னா, மினிமமாக நீங்கள் இந்த மருந்துகளை பார்த்தீங்கன்னா ஒரு சித்த மருந்து நீங்கள் வந்து ஒரு நோய் சரியாகிறதுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா மினிமமாக 3 மாதம் நீங்கள் 3 மாதம் சாப்பிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து சரியாயிடும். உங்களுடைய ஆயுளுக்குமே அது வந்துட்டு இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி வந்துட்டு சரியாகும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த சொந்தத்தை நீங்கள் வந்து மாற்றி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் பட்பமும் பார்த்தீங்கன்னா மான்கம்பு பட்பம். மான்கம்பு பட்பத்தை மட்டுமே நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா அது வந்துட்டு இந்த ஹார்ட் டிசீஸுக்கு வந்து தனியாக வந்து சொல்கிறது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சூர்ணம் பார்த்தீங்கன்னா அமுக்குரா, ஏலாதி, அசை, பஞ்சதேபாக்கனி. சரியா? பஞ்சதேபாக்கனி பார்த்தீங்கன்னா நல்லா பசியை தூண்டும். அசை பார்த்தீங்கன்னா வந்து ஜீரக சூர்ணம், அதுவும் நல்லா பசியை தூண்டும். ஏழாவதுங்கிறது அதுவும் நல்லா அந்த அஜீர்ண பிரச்சனைகள்லாம் சரி பண்ணும். அமுக்குறாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்கு. சரிங்களா? அப்போது உங்கள் பாடி டைப் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரியான அந்த சிம்டம்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூர்ணத்தை வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சூர்ணத்தை வந்து நீங்கள் மாற்றி கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், லேகியம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, வில்வாதி, பஞ்சதீபாக்கினி, கௌரி, அஸ்வகந்தா, நாரத்தை, கரிசாலை. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லேகியம் வந்துட்டு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்? ஏன்னா இப்போது முக்கியமாக அந்த பெரும்பாலான 90% வந்து நோய்களுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஜீரணம் தான். சரிங்களா? ஜீரணம் சரியாக ஆகாமல் அது வந்து அந்த கழிவு சரியாக வெளியேறாமல் வந்துட்டு உடம்புல தங்குறதுனால தான் அவனுக்கு நோய்கள் வந்துட்டு உண்டாகுது இல்லைங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்துட்டு ஜீரணத்துக்கு தான். வில்வாதிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அந்த வில்வ பழம் இருக்கு இல்லையா, அதில் செய்யக்கூடியது செய்யாது. பஞ்சதீபாக்கங்க வந்து பசிக்கு இது வந்து பண்ணுறது. கேசரிங்கிறது பார்த்தீங்கன்னா கேசரிங்கிறது வந்துட்டு மான்கம்பில் செய்யக்கூடியது நினைக்கிறேன். எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அதெல்லாம் இப்போ கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. இப்போ நமக்கு வந்து கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா
இஞ்சி கிடைக்கிது, வில்வாதி கிடைக்கிது, பஞ்சதேவா கிடைக்கிது, அதேமாதிரி வந்து அஸ்வகந்தா கிடைக்கிது. அஸ்வகந்தா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்கு, பாடியுடைய அந்த ஒரு பலத்துக்கு. அப்புறம் நாரத்தைங்கிறது பார்த்திங்கன்னா பசிக்கு தான். கரசாலைங்கிறது பார்த்திங்கன்னா வந்து அந்த அந்த பிளட்டு நல்லா வந்துட்டு ஊறுறதுக்காக சாப்பிட்றது. ஓகேங்களா? அப்போது இந்த சூர்ணத்தில் உங்களுக்கு இந்த இந்த லேகியத்தில் எந்த மாதிரியான லேகியம் உங்களுக்கு வந்து பயன்படும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? அளவு வந்துட்டு இதிலே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இப்போ வந்துட்டு ஏதாவது மட்டும் பாருங்கள் 5 கிராம். ஓகேங்களா? அந்த மாதிரி 5 கிராம்னா வந்துட்டு என்ன, ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி. ஓகேங்களா? லேகியம் வந்து சாப்பிட்டுட்டு பால் குடிக்கணும். பால் வந்துட்டு நல்லா காய்ச்சின பசும்பால் வந்துட்டு ஒரு நம்ம அந்த நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம். சரியா? காலையில் எப்போ நீங்கள் லேகியம் சாப்பிட்டாலுமே பால் குடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா குடிநீர் பார்த்தீங்கன்னா இந்த தமிழக குடிநீர் வந்துட்டு கடையில் கிடைக்கிது. அது நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி மருந்தப்பட்ட குடிநீர் கிடைக்கிது. சரியா? அப்புறம் வந்து இந்த வில்லுப்பட்ட குடிநீர்லாம் கிடைக்குதா எனக்கு தெரியல. நீர்மொழி குடிநீர் கிடைக்கிது. நீர்மொழி குடிநீர் வந்து யாருக்கு அப்படின்னா சில பேர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு ஒபிஸாக இருப்பாங்க, அவங்களுக்காக. சரிங்களா? அவங்களுக்காக இந்த தமிழக குடிநீர் தான் பெஸ்ட்டு. சரியா? அந்த தமிழக குடிநீர் காலையில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடணும். சரியா? இப்போ அந்த சித்த மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா சூர்ணத்தை வந்து வாங்கிட்டு அதில் அந்த பட்பம் வந்துட்டு சூர்ணம் வந்துட்டு ஒரு பாக்ஸ் சூர்ணம், ஒரு பாக்ஸ் பட்பம், அதே மாதிரி செந்தூரம் வந்துட்டு ஒரு பாக்ஸு. சரிங்களா? இது வந்துட்டு என்ன பண்ணணுன்னா பிரித்து போட்டுட்டு ட்ரை மிக்சியில் லைட்டாக வந்து ஒரு சுற்றிட்டு அதை நீங்கள் எடுத்து அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து தேனில் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா செந்தூரம் போட்டுக்கு பார்த்தீங்களா, செந்தூரம் வந்துட்டு வந்து ஒரு மெடிசனில் செந்தூரம் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது நீங்கள் தேனில் சாப்பிட்டா தான் நல்ல பலன் இருக்கும். சரிங்களா? தேன் வந்து பார்த்திங்கன்னா மாத்தானம் தேன் வந்துட்டு நல்லா வந்துட்டு இருக்குது. மாத்தானம் தேன் அப்படின்னா நீங்கள் நல்ல தேனாக நீங்கள் இந்த மலைவாசிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா குடிநீர்னு சொல்லிட்டேன் இல்லையா. அப்புறம் வந்து வெளிப்புரியகத்துக்கு பற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவுளை வந்துட்டு 10 போட சொல்கிறாங்க. அதெல்லாம் அவசியம் இல்லாத ஒன்று. இருந்தாலும் நீங்கள் வந்து சும்மா இருக்கீங்க அப்படின்னா கிடைச்சதெல்லாம் செய்யுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், தமிழக நோயில் கால் வீக்கம் இருப்பேன்னு சில பேர் இப்போது எங்கள் அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்டாப்பாங்க. அவங்களாம் காலை வீங்கி போயிருக்கு அவங்களுக்குலாம். இப்போது அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மெடிசன் வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கணும். இதே வெடிப்பு சுண்ணம், வெடி பெரி செந்தூரம், நீர்மொழி குடிநீர் இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து சாப்பிடணும். ஓகேங்களா? அதேமாதிரி கல்லீரல் வீக்கம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்லீரல் அப்படின்னா வந்துட்டு லிவர். சரிங்களா? நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து அலோபதி மாத்திரை நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் சரிங்களா அந்த அலோபதி மாத்திரையும் போடுங்க. ஒரு 1 வீக் அலோபதி மாத்திரையும் எந்த அளவுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த அளவுக்கு அலோபதியும் போடுங்க. அதே மாதிரி இந்த சித்த மருந்துகளும் சாப்பிடுங்க. சரிங்களா? அது 1 வீக்குக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு ஒரு பாதியாக வந்துட்டு குறைச்சிக்கோங்க மாத்திரையுடைய அளவு. அந்த சரிங்களா அந்த மாத்திரையுடைய அளவு வந்து பாதியாக குறைச்சிக்கோங்க. பாதியானா என்ன அர்த்தம், எத்தனை எம்ஜி சாப்பிட்றீங்களோ அதில் பாதி எம்ஜி. அப்புறமா அப்படியே வந்து ஒரு 1 மந்த்து கழித்து நீங்கள் போய்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிரச்சனை வந்துட்டு குறைஞ்சிட்டே வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா அந்த அலோபதி மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி. ஓகேங்களா? அந்த எம்ஜி அளவு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கூட இந்த சித்த மருத்துவங்களும் நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த சித்த மருந்துக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு
உங்களுக்கு வந்து செட் ஆகிடுது, உங்கள் பாடிக்கு வந்துட்டு நல்லா நல்லா வேலை செய்யுது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண நீங்கள் அந்த செக்கப்பில் வந்து தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் அலோபதியை வந்துட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது சித்த மருந்தை மட்டுமே சாப்பிடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தமரக சோபையில் கால் வைக்க சொல்லியாச்சு. அதான் இப்போ அந்த லிவருக்கு வந்துட்டு ஏதாவது லிவரில் ஏதாவது பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மண்டுராதி அடைக்குடி நீர் ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக நோய், குருதி அழுத்தம், நீரிழிவு, வலி, கீழ் நோய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக நோய் இருப்பின் முதல் நோய்க்கு மருந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது மேக நோய்னா பார்த்தீங்கன்னா சிஃபிலிஸு, சரிங்களா? குருதி அழுத்தம்னா பிபி, நீரிழிவுனா வந்துட்டு இது வந்து டயபிட்டிஸு, வலி கீழ்வாயு வந்துட்டு ஆர்த்தைட்டிஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான நோய்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நோய்க்கும் தகுந்த வந்துட்டு அந்த அந்த மெடிசனை நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும். சரிங்களா? மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கக்கூடியது அப்படின்னா பிபி அண்டு டயபிட்டிஸ். சரிங்களா? டயபிட்டிஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மதுமேக சூவன்ட்டு ஒன்று விற்கிது, மதுமேக சூவனம். சரிங்களா? அப்போ நீங்கள் இது கூடயே நீங்கள் அதையும் சேர்த்து சாப்பிடலாம். சரிங்களா? இந்த ஹெர்பல் மருந்து வந்து நீங்கள் வந்து சேர்ந்து சாப்பிட்டாலுமே எங்களுக்கு வந்து ஒன்றும் செய்யாதது. சரியா? பிளான்ஸ் தானே. இந்த மதுமேக சூர்ணமும் நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிடலாம். இது கூட அங்கே சொன்னாங்க இல்லையா, இந்த அமுக்குரா சூர்ணம் சொன்னாங்க இல்லையா, நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அமுக்கா சூர்ணம் வந்துட்டு ஒரு 10 நாள் நீங்கள் அமுக்கா சூர்ணமும் அந்த சூர்ணத்தை நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா? அமுக்கா சூர்ணம் அதே மாதிரி இந்த மதுமேக சூர்ணம் சரிங்களா, அந்த மாதிரி சூர்ணத்தை நீங்கள் வந்து மாற்றி சாப்பிட்லாம். ஓகேங்களா? பிபி வந்துட்டு இருக்குன்னா பிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா சர்ப்பகந்தா மாத்திரைன்ட்டு ஒன்று கிடைக்கிது. சரியா? அது நீங்கள் வாங்கி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அது சரியாயிடும். பிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வீட்டிலே சரி பண்ணிக்கலாம். நம்ம ஜீரகம் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக வெறும் வானிலையில் லைட்டாக அப்படி வந்துட்டு வறுத்துட்டு ஹீட் பண்ணால் போதும். நம்ம மிக்ஸியில் போட்டு பொடிச்சிட்டு அதை இங்கே சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த பிபி வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிடும். ஓகேங்களா? என்னம்மா இவ்வளோ வந்து சொல்கிறேன், இதெல்லாம் நாங்கள் எப்போம்மா சாப்பிட்றது அப்படிங்க? அப்படி கிடையாது. நீங்கள் எப்போ உங்களுக்கு வயிறு கொஞ்சம் ஃபுல் வயிறு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு உடனே சாப்பிடக்கூடாது. சரியா? சாப்பிட்டுட்டு வயிறு வந்து ஒரு 1 hour கழிச்சு ஒரு 2 hours கழிச்சு நீங்கள் சாப்பிடலாம். சரியா? சித்த மருந்துகள் அப்படிலாம் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்லாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்பை அடைத்து மூச்சு அடைக்கும் மாயின்னு சொன்னாங்க பாருங்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அது மாதிரி வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வருதில்ல சில பேருக்கு. அந்த நேரத்தில் நம்ம நவச்சார ஆக்ரானம் அப்படின்ட்டு நவச்சாரம் அப்படின்ட்டு ஒரு அது வந்து என்னென்னா ஒரு காரச்சாரம் அது. சரியா? அந்த மருந்து விற்கிது. அது கடையில் கிடைக்குதான்னு தெரியல. சரியா? அது நமக்கு தேவையில்லை. என்ன அது வந்து மூக்கில் நம்ம வந்து இப்போ ஒரு சுவாசித்தோம் அப்படின்னா ஒரு விறுவிறுப்பு இருக்கோ, அந்த ஹார்ட் இது வந்து சரியாகும். அதுக்காக சொல்கிறது அது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா தூக்கமின்மை இருப்பேன். சில பேருக்கு வந்து தூக்கமே இருக்காது சில பேருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அதே மாதிரி அதான் நவச்சார ஆக்ரான்ட்டு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து நம்ம அது நமக்கு தேவையில்லை. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் சில பேருக்கு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கசகசா குடிநீட்டு ஒன்று கிடைக்கும். அது வந்து நம்மளே பண்ணிக்கலாம். நம்ம அந்த கசகசா குடிநீங்கிறது நம்ம கசகசா வாங்கிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்றதான். ஓகேங்களா? அது அவ்வளோ கடையில் அது கிடைக்காதான்னு பாருங்கள். சரியா? கிடைச்சிச்சின்னா அதை வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கஞ்சா லேகியம் கிடைக்குதான்னு தெரியல, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சிந்தாமணி லேகியம், அப்புறம் அபினி கஞ்சா மருந்துகளை கொடுத்து பழக்கத்துக்கு கொண்டு வராமல் பார்க்கவும் சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்னா அது வந்துட்டு அடிக்ஷன் ஆகிடும் இல்லையா, அதனால் சொல்கிறது.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்நோயில் மனக்கலக்கத்தால் தூக்கமில்லாது இருப்பேன். இரு கண்களையும் மூக்கு நுனியை பார்ப்பது போல் வைத்திருப்பேன். மூச்சு சீர்பட்டு மனம் ஓர் நிலையில் நிற்கும். ஓகேவா? ஏன்னா ஒரே ஒரே சிந்தனையில் இருக்கிறதுக்காக மூச்சு கவனிங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா? சில பேருக்கு வந்து முடியும், சில பேருக்கு வந்து முடியாது இல்லையா? அதனால் மூக்கு நுனியை பார்க்கும் பொழுது பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் மூச்சை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மனம் வந்துட்டு ஓர் நிலையில் நிற்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழக துடிப்பின் உணர்ச்சி ஒன்றும் தெரியாமலே தூக்கம் உண்டாகும். இதனை சிறிது சிறிதாக பழகி வர வேண்டும். ஓகேங்களா? புரியுதுங்களா? தூக்கம் வந்துட்டு சில பேருக்கு வராது இல்லையா நைட்டு, வந்து அவங்களுக்காக சொல்கிறது இது. அப்போ அவ்வளோதான், இங்கே எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸுக்குன்னா வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? Thank you.